2024 இந்த இயரை நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணேன். நான் நிறைய கோல்ஸ் செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அந்த கோல்ஸை நான் உங்க கூட ஷேரும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இங்கே எங்கேயாவது மேலே நான் லிங்க் பண்ணுறேன். இங்கே எங்கேயாவது தான் இருக்கும். யா, ஒன்லி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அண்ட் நானே நிறைய சேலஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேரே பண்ணல. நான் என்னென்ன சேலஞ்ச் பண்ண போகிறேன் பிகாஸ் எனக்கே தெரியல. போகிற போக்கில் என்னென்ன சேலஞ்சஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ ஒரு சேலஞ்ச் வீடியோ. என்ன சேலஞ்ச், அதை நான் எப்படி பண்ணேன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணி பண்ணணும். இல்லை, பிளானிங் விட அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். த பர்பஸ் ஆஃப் டூயிங் அ திங். ஒரு விஷயம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம பண்ணுறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வை சேலஞ்ச். நான் எனக்கு நிறைய கோல் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் தேவைப்படுது. மோட்டிவேஷன் தானே, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாரு, ஒரு ஸ்பீச் கேளு, ஒரு சாங் கேளு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் வராது. அப்படியே வந்தாலும் அது ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போயிடுவேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும் அப்படின்னா நான் என்னையே சில விஷயங்கள் சேலஞ்ச் பண்ணி இது நம்மளால நிஜமாக செய்ய முடியுமா அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன் இல்லையா, அந்த ஒரு வீக் மைண்ட் செட்லேருந்து அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதில் எனக்கு ஒரு வின் கிடச்சிதுன்னா அதில் நான் பயங்கர மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கெட் மோட்டிவேட்டட். ஸோ அதை தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வை சேலஞ்ச் அப்படிங்கிறதுக்கான அந்த வை கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் மோட்டிவேட்டட். தட்ஸ் இட். சேலஞ்ச் என்னன்னு தெரியணும்ல. எனக்கு ஜென்ரலாக ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெண்டு ஃபுட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணணும்னா, ஒன்று எக்ஸ், இன்னொன்று காஃபி. எக்ஸ் பற்றி சொல்லணும்னா நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் கூட எக்ஸ் சாப்பிடாம இருந்ததே கிடையாது. டெய்லி எனக்கு அட்லீஸ்ட் எக்காவது இருக்கணும். நான் ஜென்ரலாக ஒரு நான் வெஜிடேரியன். அதனால செகண்ட் ஒன் எஸ், காஃபி. பிகாஸ் ஐ லவ் காஃபி. 5 மணிக்கு, ஐ மீன் ஈவினிங் 5 மணிக்கு என் கையில் ஒரு காஃபி கப் இல்லைனா, அஃப்கோர்ஸ் வித் காஃபி இல்லைனா எனக்கு கையில் ஒரு மணி நடுங்க ஆரம்பிச்சிடும். சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், ஆனால் கிட்டத்தட்ட அப்படி தான். எனக்கு காஃபிங்கிறது கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி அவ்வளோ பிடிக்கும். ஸோ என்னோட சேலஞ்ச், காஃபி குடிக்காமல் ஒரு 7 days என்னனாலே சேலஞ்ச் பண்ணிக்க போகிறேன். 7 days காஃபி குடிக்காமல் இருக்க போகிறேன். ஹவ் த சேலஞ்ச் வெண்ட். ஆக்சுவலாக இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆனது Jan 3rd அண்ட் இன்னைக்கு Jan 9th டியூஸ்டே. 7 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் கெஸ் வாட், நான் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு காஃபி குடிக்கக்கூடாது, அது 7 நாளைக்கு தொடர்ந்து காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே சீரியஸாக என்னால் அதை பண்ண முடியும்னு நான் டெஃபினட்டாக நினைக்கல. வீடியோக்காகலாம் சொல்ல, நிஜமாகவே நான் நினைக்கல. இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு எனக்கு ரொம்பவே மைண்ட் ஃபுல்லாக காஃபி இது மட்டும் தான் சொல்லிட்டு இருந்துச்சு. என்னால் வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. 3rd day கூட நான் கிவ் அப் பண்ணிடலான்னு நினச்சேன். சரி, ஓகே, 3 days மட்டும் நான் குடிக்காமல் இருந்தேன் அப்படின்னு எடுத்துக்கலான்னு. பட் ஐ சேலஞ்ச் மை செல்ஃப் லைக் 7 days. அதுவும் வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சேலஞ்ச் பண்ணி அதை பிரேக் பண்ணால் எனக்கு இன்னும் ரொம்ப ரிக்ரெட்டாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. நான் குடிக்கல 3rd டேவும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். கெஸ் வாட், எனக்கு 4th, 5th and 6th day ஃபர்ஸ்ட் 3 days இருந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கிரேவிங் இல்லை, ஏர்ஜ் இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days ஒரு ஏர்ஜ் இருந்தது. பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்குன்னா 1, 2 and 3rd அந்த 3 நாளும் எனக்கு புதுசாக இருந்தது அந்த காஃபி குடிக்காமல் இருக்கிறது. ஸோ கஷ்டமாக இருந்தது. பட் 4th, 5th and 6th day அது ஈவென்ச்சுவலி பழகிடுச்சு. ஸோ அதனால் அது அந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லை. அண்ட் இந்த காஃபி குடிக்காமல் இருந்தப்போ எனக்கே தெரியாமல் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. தட் இஸ், நான் சுகரும் எடுக்கவே இல்லை. எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். சுகர் நான் ரொம்ப நாளாகவே அதை சாப்பிடக்கூடாது, கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு ஐ வாஸ் பிளானிங். பட் நான் காஃபி குடிக்காமல் இருக்கும்போது அதையும் லைக் இந்த சுகரையும் நான் சாப்பிடாத மாதிரி ஆனது எனக்கு அன்னோயிங்காக நடந்தது. பட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் ஆப்வியஸாக சுகர் சாப்பிட்றதுங்கிறது அந்த காஃபியில் மட்டும்தான் டைரெக்டாக போட்டு. அது தவிர்த்து நான் டெய்லி இந்த ஸ்வீட் சாப்பிட்றது, இந்த பிஸ்கெட் சாப்பிட்றது, ப்ரெட்டு சாப்பிட்றது, கேக் சாப்பிட்றது இதெல்லாம் நான் ஆஃபனாக பண்ண மாட்டேன். ஆஃப்கோர்ஸ் டெய்லியுமே நான் சாப்பிட மாட்டேன். பிகாஸ் எனக்கு அது தெரியும். நவ் ஐ லவ் மை செல்ஃப். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் குவிட் பண்ண காஃபியில் தெரியாமல் நான் குவிட் பண்ண சுகரால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸ், ஐ மீன் ஒரு நல்லது நடந்தது. இந்த சுகர் கன்சியூம் பண்ணுறதுனால வர சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நான் நிறையவே படிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் ஐ வாஸ் பிளானிங் டு குவிட். பட் என்னால் முடியல. பட் அன்னோயிங்காக நான் பண்ண அந்த சுகர் குவிட் மூமெண்ட்டில் மைண்ட் லெவலில் நான் பார்த்த சேஞ்சஸ் இட்ஸ் லைக்
இம்மென்ஸ் சேஞ்ச். எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, நான் ரொம்ப கிரியேட்டிவா, சொல்லப்போனா ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றேன். ரொம்ப நாளா இதெல்லாம் எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். அது வந்து காஃபியாலயா, சுகராலயா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி சுகரால இருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் சுகரோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஃபைனலி ஐ கெயின்ட் கொஞ்சோண்டு ஹோப், கொஞ்சோண்டு மோட்டிவேஷன். அப்பப்போ நம்மளே நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கும்போது, அத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போதும், நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு வின் பண்ண மாதிரி. அண்ட் அந்த வின், அந்த குட்டி வின் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஃபார் தொடர்ந்து வர விஷயங்கள செய்யறதுக்கு. அட்லீஸ்ட் ஃபார் மீ இட் ஒர்க்ஸ் லைக் தட். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கும் அது அப்படி தான் ஒர்க் ஆகும்னு. மோட்டிவேஷனல் சாங்ஸ்லாம் கேட்டா மோட்டிவேட் ஆகாது. ஓகே. அது சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்பப்போ ஒன்ஸ் இன் அ வைல் ஃபைலா? அப்பப்போ ஒன்ஸ் இன் அ வைல் நம்மளே நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கும்போது, அது நல்லாயிருக்கு ஒரு மாதிரி. அத நான் எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. மேபி என்னோட ஃபீலிங்க வந்துட்டு உங்களுக்கு நான் வார்த்தையால சொல்ல முடியல. நீங்களும் அத ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்தாலோ, இல்ல இதே சேலஞ்சே எடுத்தாலோ, கண்டிப்பா என்ன வந்து டேக் பண்ணுங்க. இல்ல வேற எதனா ஒரு சேலஞ்ச் எடுக்க போறீங்கன்னா, காமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன சேலஞ்ச் எடுக்க போறீங்கன்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. மேபி ஹூ நோஸ் எனக்கும் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, நானும் கூட ட்ரை பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யா தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணும்போது தான் எனக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியும். இல்ல இந்த வீடியோ கண்ட்ராவியா இருக்கா? ஐ டோன்ட் நோ. அவ்வளோதான் 7 டேஸா நான் குடிக்காம இருந்த காஃபிய இப்ப நான் குடிச்சு என்ஜாய் பண்ண போறேன். ஏன்னா இப்ப தான் நீ காஃபி குடிக்க மாட்டேன்னு சொன்ன, இந்த வீடியோலயே காஃபி குடிக்கிறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இல்லையா? விச் ஐ தாட் ஐ வுட் நெவர் வுட். அதுக்காக எனக்கு ஒரு சின்ன ரிவார்ட் தான். அத நான் என்ஜாய் பண்ண போறேன். ஸோ யா தட்ஸ் இட். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் another video and never quit what you're doing. Be consistent. Bye. காஃபி போட்டு ரொம்ப நேரம் குடிக்காதனால ஆறி போச்சு. சூடு பண்ணணும்.